தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக போகுதுங்க. கிட்டத்தட்ட இப்போ நமக்கு பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தாலும், முதல் மிக கனமழை பெய்கிற அளவுக்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜூலை இறுதியில, அதாவது இந்த 30, 31 தேதிகள்ல மிதமானதிலிருந்து கனமழையா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய உடனேயே கனமழை மிகவும் புரட்டி போடும். அப்போ நமக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டு விட்டு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டங்களிலும் அதிக அளவுல மழை வந்து வரப்போது. தொடர்ந்து நம்ம எந்தெந்த மாவட்டங்கள்ல கடுமையா பாதிக்கப் போகுது, எந்தெந்த மாவட்டங்கள்ல நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. அப்பதான் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு மழை பத்தின தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தயவு செய்து எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னு சொல்ல முடியும். எதனால தமிழ்நாடு முழுவதும் வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னா, ஒரு பக்கம் மேட்டூர் அணை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் கனமழையும் வரப்போற நாட்கள்ல தீவிரமாக போகுது. சரி, இந்த மழையினுடைய தீவிரம் எந்த அளவிற்கு இருக்கும்? ஒரு மிக கனமழையாக கொட்டி தீர்க்குமா அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மிக கனமழையாகவே, ஒரு கடும் கனமழையாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பாக ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிக அளவு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் ஜூலையை ஒப்பிடும்போது கனமழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்திலேயே நமக்கு தீவிரமான மழையானது ஆகஸ்ட் மாதங்கள்ல தொடங்க போகுது. அப்புறம் நாட்கள் போக போக கனமழை குறையுமான்னு பார்த்தா கனமழை குறைய போறதில்ல. அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஆகஸ்ட் மாதங்கள்ல. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள்ல அதிக அளவு மழை பொழிவும் பல்வேறு இடங்களிலும் வரப்போகுது. கண்டிப்பா நம்ம மாவட்ட வாரியாக இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி. இங்க எப்படிங்க வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படின்னா, இந்த பகுதிகளுக்கு முதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போது ஆகஸ்ட் மாதங்கள்ல. போதும் என்கிற மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். மிக கடுமையான ஒரு மழை பொழிவு சில நாட்கள்ல நவம்பர் மாதங்கள்ல எப்படி இருக்குமோ, அது போலவே நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் இருக்கும். காலை முதல் இரவு வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை தீவிரமும் இருப்பதற்கான வாய்ப்பு ஆகஸ்ட் மாதங்கள்ல வரப்போகுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா, நீங்க முன்கூட்டியே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு முன் அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டு வருது. மழையெல்லாம் வராதுங்க. பாருங்க என்னம்மா வெயில் அடிக்குது பகல்ல. இப்ப வந்து மழை வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா வரும் நாட்கள்ல கண்டிப்பா உறுதியான மழை இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். சில இடங்கள்ல வரும் நாட்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் கண்டிப்பா காத்துக்கிட்டே இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. சரி, இந்த பகுதிகளுக்கு மழையினால தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடப்போகுது. டெல்டா மாவட்டத்திற்கு எப்படிங்க வெள்ளம் வரும் அப்படின்னா, மேட்டூர் அணை பகுதிகள்ல நீர் வரத்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1,50,000 கன அடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நீர் திறப்பும் அதே அளவு தான் தொறக்க போறாங்க. அது எப்படிங்க நீர் திறப்பு 1,50,000 இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? உபரி தண்ணீர் வந்து திறக்கணும் அப்படின்னா, அணைக்கு வரக்கூடிய மொத்த தண்ணீரும் திறக்கிறதுக்கு பேரு தான் உபரி நீர மொத்தமா வெளியேற்றுறது. அப்போ உபரி நீர் வந்து மொத்தமா வெளியேற்றும் பொழுது, அணைக்கே வந்து 1,50,000 கன அடி வருதுங்கிறப்போ, கண்டிப்பா வெளியேற்றமும் 1,50,000 கன அடியா தான் இருக்க போகுது. அப்படி 1,50,000 கன அடி வந்து தொறக்கும் பொழுது, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி கரையோர பகுதிகளுக்கெல்லாம் மிக கடுமையான வெள்ளம் பொறுத்தவரைக்கும் புரண்டு ஓடும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா பொதுவா நமக்கு வந்து ஒரு 10,000, 20,000 கன அடி தொறக்கும் போதே நெறைய இடங்கள்ல நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்குறோம். 1,00,000 கன அடி அப்படி தொறக்கிறப்போ, பல ஊர்கள் வந்து வெள்ளத்துல மிதக்க தான் போகுது. அதை நம்ம பார்க்க தான் போறோம். டெல்டா மாவட்டத்துல மழையினால ஆபத்து இல்லங்க. ஆனா இந்த போல மேட்டூர்லேருந்து திறக்கக்கூடிய உபரி நீர் காரணமாக இந்த காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ளம் புரண்டு ஓட வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே டெல்டா மாவட்ட மக்கள் நீங்க இதனால நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். மழையும் கிடைக்கும். ஆனா மழை பொறுத்தவரைக்கும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க. ரொம்ப ஒரு மிக கனமழை, அதி கனமழைலாம் டெல்டாவுல கிடையாது. இங்க வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு குறிப்பாக மேட்டூர்ல திறக்கக்கூடிய அந்த உபரி நீர் தான். அடுத்ததாக ஒரு புறம் நமக்கு மேட்டூர் அணை திறப்பு மற்றும் கனமழை காரணம் இரண்டுமே நம்ம பார்க்கும்போது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மிக கடுமையான நீர்வரத்து, நீர்ப்பெருக்கு, அதே போல அந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாகும் போது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும். இவ்வளவு தெளிவா நம்ம வந்து வானிலை வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்க்கணும் நீங்க.
அடுத்தபடியாக ஆகஸ்ட் மாதங்கள்ல பல்வேறு மாவட்டங்கள்ல தண்ணீர் கண்டிப்பாக பெருக்கெடுத்து வரும். சரிங்க, சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சேலம், நாமக்கல், கரூர்லாம் எப்படி இருக்க போது? ரொம்ப கனமழை தீவிரமா இருக்குமா? இல்ல குறைவா இருக்குமா? அப்படிங்கிறதும் பலர் வந்து நீங்க கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. நிச்சயமா நம்ம பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகள்ல மழை தீவிரம் அப்படிங்கிறது ஒரு மிதமானதிலிருந்து கனமழையா இருக்கும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல விட்டு விட்டு பரவலாக இந்த பகுதிகளுக்கும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிரும். இப்ப நமக்கு வந்து தென் மாவட்டத்துல அதிக அளவு மழை பெய்ய போகுது. இதுவரைக்கும் தென் மாவட்டத்துல அந்த அளவு நமக்கு மழை வந்ததாவே இருக்காது. ராமநாதபுரம், சிவகங்கை எல்லாம் பெரிதளவுல மழை எதுவும் இல்லாம இருந்துச்சு. இப்பல்லாம் நல்ல ஒரு தீவிரமான மழை வரதான் போகுது தென் மாவட்டங்கள்ல. ஆகவே ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்கள் தயாரா இருங்க. மழை ரொம்ப அதிகம் தென் மாவட்டத்துல. விட்டு விட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே தென் மாவட்ட பகுதிகளுக்கு வரதான் போகுது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். மேற்கு தொடர்ச்சியில இந்த ஜூலை 30, 31 மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல மிக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். எப்பொழுதுமே சொல்றதுதான் அவலாஞ்சி, குந்தா, உதகமண்டலம் இந்த 3 இடமும் மழை குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மழை இன்னும் குறையவே மாட்டேங்குதுங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் கனமழை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் பதிவாயிட்டே தான் இருக்கும். மிக தீவிரமான மழை, வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழையானது நிச்சயம் வந்து தீவிரமாகும். கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் இனி வரும் நாட்களில் மழையானது தீவிரமடையும். அதே சமயங்களில் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே எல்லா இடங்களுக்குமே இந்த கனமழை விட்டு விட்டு வரதான் போகிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம வந்து ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களில் மழை எப்படி இருக்கும்னு. கர்நாடகாவில் எப்படிங்க தண்ணீர் திறக்கிறத நிறுத்திடுவாங்களா? போதும் அவங்கள சொல்லி நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போவே கர்நாடகாவிலேருந்து 1,50,000 கனஅடி திறக்கிறாங்க. தமிழ்நாட்டிற்கும் இப்போவே கிட்டத்தட்ட போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு நீர் வரத்துங்கிறது வந்துகிட்டு இருக்கு. இது எத்தனை நாட்களுக்கு இன்னும் இது வந்து திறப்பாங்க? மழை இன்னும் எத்தனை நாட்கள் கர்நாடகாவில் இருக்கு? அதை கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் மழை நிற்பதற்கான வாய்ப்பே இல்லைங்க. ஆகஸ்ட்ல இன்னும் நமக்கு தீவிரமா இருக்க போது கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கணிசமா வேணா குறையலாம். இப்போ 1,50,000 அப்படிங்கிறது ஒரு 80,000 80,000லேருந்து இந்த 1,00,000 வரைக்கும் வேணா கொஞ்சம் அந்த கனஅடி வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தலாம். ஆனா அதிக அளவுல நமக்கு நீர் வரத்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து கர்நாடகாவுல எல்லா அணையும் நிரம்பியாச்சு. சாரல் மழை பெஞ்சா கூட அங்க நீர் திறப்பு அப்படிங்கிறது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அங்க கர்நாடகாவுல எல்லா அணைகள், ஏரிகள், குளங்கள்னு நிரம்பி போயிருக்கு. சாரல் மழைக்கே 10,000 கன அடி தொறந்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமை கர்நாடகாவுல இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆகஸ்ட் மாதங்கள்ல பயங்கரமான மழையெல்லாம் இன்னும் மிக கனமழை, அதி கனமழைலாம் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியாக அதிக அளவுல தண்ணீர் திறப்புங்கிறது ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகமாக இருக்கும். நம்ம நீரை வந்து சேமிச்சாகணும் அப்படிங்கிற வழிக்கு நம்ம வந்தாச்சு. தொடர்ந்து உங்களுடைய நீரை நீங்க சேமித்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை தமிழ்நாட்டிலும் தொடங்க போகுது. கர்நாடகாவுல மட்டும் தான் மழை வருமா? கேரளாவுல மட்டுமா மழை வருமா? ஏங்க தமிழ்நாடு பக்கம்லாம் மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கெல்லாம் மழை வராதான்னு கேட்காதீங்க. அததான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிகப்படியான மழை பொழிவு சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரப்போகுதுங்க. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.